இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். ஊருக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நைட்டு ஒரு 8 o'clock போலலாம் ரிட்டர்ன் ஆகிட்டோம். செம்ம டயர்டாக தான் இருந்தது. இருந்தாலும் லாங் ட்ரைவ் போனதில் ஒரு ஹாப்பினஸ். குட்டி குட்டி ஷாப்பிங்காக பண்ணி நிறைய ஷாப்பிங் பண்ணியாச்சு. வந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டு நைட்டு ஃப்ரைட் ரைஸு க்ரில்லு எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு நைட்டு படுத்தாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம ரெகுலர் ரொட்டீனுக்கு நம்ம வந்துடணும் இல்லையா. சாமி அரிசி அம்மாவுக்கு தனியாக வடிக்கிறதுக்கு பதிலாக இட்லி சட்டியிலே வச்சுருவேன். மார்னிங் வைக்கும்போதே முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை எக் கிரேவியாக செஞ்சு மார்னிங்க்கு சைடிஷ்ஷாக இட்லிக்கு அதே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர்நூனுக்குள்ளது எல்லாமே நறுக்கி வச்சுட்டேன். இனிமேல் குக்கிங் தான். ஆஃப்டர்நூன் கொஞ்சம் பிஸ்னஸ் ஒர்க்காக வெளியில் போக வேண்டியது இருக்குது. ஆர்டர்ஸ் எல்லாமே கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் மார்னிங்கே ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிடலான்னு அதான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய பைக் சர்வீஸ்க்கு விட்டுருக்கோம். அதனால் என்னோடய டியோ தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. 2 பேருமே. மார்னிங் மாமா ஒர்க்குக்கு போகும்போதே போயிட்டேன் அப்படின்னா ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வரும்போது வந்துடுவேன்.